கொடநாடு வழக்கு முடிந்தது. எடப்பாடி மாபெரும் வெற்றி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழகத்துடைய எதிர்க்கட்சி அப்படின்னாலே அதிமுக. அந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலே மிக உயரிய பொறுப்பான பொதுச்செயலாளர் பதவியிலே எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கிறார். அவர் என்றைக்கு இடைக்கால பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இன்று வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நமது எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதுலயுமே ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் தொடுத்த வழக்கு தான் அதிகம். சசிகலா அம்மையார் கூட பாத்தீங்கன்னா 2 வழக்குகள் தொடுத்தாங்க. பொதுச்செயலாளர் பதவி செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் சொல்லி, அது நானும் தான் பொதுச்செயலாளர் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கணும் வழக்குகள் தொடுத்து பார்த்தாங்க. அதுவுமே நிராகரிக்கப்பட்டவுடன் அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்ட போராட்டம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வழக்குகளை தொடுக்க ஆரம்பித்தார். அந்த வழக்குகள் பூராமே ஓபிஎஸ் வெற்றி அடைந்து விட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா இறுதியாக அதிமுக கொடியை கூட பயன்படுத்துவதற்கு நிரந்தரமான ஒரு தடையானது ஓபிஎஸ் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல யோசனைகள் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அதுவே ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொல்லி அப்படி இரட்டை இலை சின்னம் கிடைத்துமே அதிமுக தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது இப்ப நாடாளுமன்ற தேர்தலிலே மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படிங்கிறதுக்காண்டி மக்கள் புறம் மோடிக்கு எதிர்ப்பலைகள் மோடிக்கு ஆதரவலைகள் அந்த மாதிரி 2ஆ பிரிஞ்சு வாக்களிச்சிருக்காங்க. அதுதான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வாக்குகள் அதிகமாக போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 2026 அதிமுக அதிகப்படியான வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய வேலைப்பாடுகள் புறம் பார்த்து கொண்டிருக்காங்க அதிமுகவிற்குரிய முக்கியமானவர்கள் பூராமே. இப்படிப்பட்ட சூழலில் திமுக ஆட்சி பொறுப்பதற்கு முன்பு, அதாவது தேர்தல் வாக்குறுதியாகவே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை விரைந்து முடித்து அதனுடைய குற்றவாளிகளை கைது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்று வரைக்குமே திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 வருடங்கள் பக்கம் 3 வருடங்களுக்கு மேலே ஆயிருச்சு. இன்ன வரைக்கும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை என்பது மட்டும் தான் போய்கொண்டிருக்கே தவிர அதில் தீர்ப்புகள் என்பது இதுவரைக்கும் வரவே கிடையாது அப்படின்னு சொல்லும். இப்ப ஓபிஎஸ் தரப்பிடக்கூடிய புகழேந்தியாகட்டும் அதே போல வைத்தியலிங்கம் அவங்க தனியா பிரிஞ்சு வந்துட்டாங்க. இருந்த போதிலுமே இந்த நபர்கள் பூராமே திமுகவிற்கு அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மூளையாக செயல்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி கைது செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமி கைது செய்யப்படுவார். அதன் காரணம் அதை வைத்து நம்ம அதிமுக நுழைந்து விடலாம் அப்படின்னு சொல்லித்தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்கறாங்க. இப்ப திமுகவிற்கு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்த போதிலுமே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த ஒரு சம்மதம் இல்லாத அளவுக்கு தான் தற்போது விசாரணை என்பது போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பார்த்து ஏன் அசால்ட்டா, அதாவது எந்த ஒரு வழக்கு எப்படி சமாளிக்கிறோமோ அதே போல் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஏகப்பட்ட வழக்குகளை பார்த்து விட்டார். இதெல்லாம் ஒரு வழக்கா அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். இந்த வழக்குமே அடுத்த 2-3 மாதங்களில் முடியடைய போகிறது. 3 மாதங்களுக்குள்ளாகவே தீர்ப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தீர்ப்புமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாகத்தான் வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி அதிமுக நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.